எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன பகுதியில் வெறுங்கையில் எப்படி நம்ம சண்டை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? அதை குத்தக்கூடிய முறை, உதைக்கக்கூடிய முறை, தடுக்கக்கூடிய முறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது எல்லாமே எப்படி சேர்ந்து செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு நபரோட எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது அப்படின்னு. சரிங்களா? பாருங்கள், ஏற்கனவே நம்ம காட்டினது ஒரு வாட்டி நான் வந்து செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம பயிற்சிக்குள்ளே போவோம். நேராக நிற்கணும், அப்படி அப்படி பண்ணிட்டு அப்படி வந்தோம். பழகும் போது என்ன பண்ண, டைட்டெல்லாம் பண்ண வேணாம், மெதுவாக பயிற்சி பண்ணால் போதும். சரிங்களா? பாருங்கள், முதல் குத்து நேர் குத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரெண்டாவது பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்து பாருங்கள், மூணாவது பயிற்சி 3 குத்து. மேலே நேராக கீழே. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. சரி, ரைட். இதே நம்ம வந்து குத்து பார்த்துருந்தோம். அப்புறம் உதைக்கிறது பாருங்க, நிற்கிறோம், காலை தூக்கிட்டு 1 2 கீழே உதையணும். 3 4 5 6 7 8 9 10. சரி, இது என்னது? தாக்கக்கூடிய முறை. இப்போ தடுக்கக்கூடிய முறையை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிற்கிறோம், நேர் குத்து. வெளியே நம்ம தடை பண்ணுறோம். வெளித்தடை, உள்தடை, வெளிக்கட்டு, உள்கட்டு. 1 அப்படி இந்த கையில். 2 3 4 5. உடம்பை விட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா உடம்பை ஒட்டியே பண்ணணும். சரிங்களா? இப்போ அப்படியே மாற்றி உள்தடை பண்ண போகிறோம். 1 2 3 4 5. சரிங்களா? இதை வச்சுட்டு மொத்த கட்டுமே வரும். சரி, இது 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 குத்துக்கான கட்டு மேலே. 1 2 3. இப்போ மேலே 1 2 3. மேலே ஒரு குத்து வருது, நேராக ஒரு குத்து வருது, கீழே ஒரு குத்து வருது. 1 2 3. அடுத்து பாருங்கள், குத்து பிரின்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன். பாருங்கள், நிற்கிறோம், இப்போ குத்து வருது அப்படின்னா அப்படி கட்டுவோம். 1 இந்த கையை வச்சு அப்படி பிரித்து எடுப்போம். சரிங்களா? 1 2 1 2. குத்தை பிரிக்கிறோம், குத்தை கட்டுறோம், பிரிக்கிறோம். இப்போ ரைட் கையில் குத்தை கட்டுறோம், இந்த கையில் என்ன பண்ணுறோம்? பிரிக்கிறோம், கட்டுறோம், பிரிக்கிறோம், கட்டுறோம், பிரிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாமே ஒரு நபரோட செஞ்ச எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் முன்னாடி வந்துரு பார்க்குறோமா? இப்போ பாருங்கள், முதல் என்ன பார்த்தோம்? நேர் குத்து நம்ம பார்த்தோம். இப்போ அதை நம்ம பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், நேராக நின்று பண்ணலாம். இந்த அளவில் நின்று நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காலை வச்சு நம்ம பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நடந்து பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து கால்பாடு நம்ம சிலம்பத்தில் கொடுத்துருப்போம். அந்த கால்பாடத்தை நீங்கள் இதில் ஓட்டுனீங்க அப்படியே நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். பாருங்கள், காலை பின்னாடி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நிற்கிறோம். சரிங்களா? இப்போ நேர் குத்துக்கு மட்டும் நம்ம உள்கட்டு, வெளிக்கட்டு, அதாவது உள்பக்கம் தடை, வெளிப்பக்க தடை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இப்போ வெளித்தடை காட்ட போகிறேன். குத்து 1. என்ன பண்ணுறேன்? நேராக வர குத்த கை இப்படி வருதா? கைக்கு உள்பக்கம் தடுத்தேன் அப்படின்னா உள்தடை, வெளிப்பக்கம் தடுத்தேன் அப்படின்னா வெளித்தடை. சரிங்களா? பாருங்கள், அப்போ நிற்கிறோம், வெளித்தடை பண்ண போகிறேன். அந்த 1 2. ரைட்டில் ஒரு வாட்டி, லெஃப்டில் ஒரு வாட்டி. 1 2 1 2 1 2 1 2. சும்மா வாரு குத்து, இப்படிங்க கூடாது. குத்து நம்ம மேலே ஒரு லேசாக அப்படியே இழுக்கணும். 1 2. வெளியே தடுக்கிற மெதுவாக அப்படி ஸ்லோ மோஷன் அப்படி வருது குத்து. என்ன பண்ணுறீங்க பாருங்க, குத்து போய் வருது. நான் வெளியே வந்து தடுத்து லேசாக அப்படி ஒதுங்குறேன். இது வெளித்தடை. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ உள்தடை பார்க்க போகிறோம். உள்பக்கமாக தடுக்க போகிறோம். குத்து இப்போ உள்பக்கமாக தடுக்க, உள்தடை. கையை என்ன பண்ணுறேன்? உள்பக்கமாக கொண்டு போய் உள்தடை பண்ணுறேன். அப்படி அப்படி லேசா அப்படி அமுக்கம். அப்படி நாமளும் ஒதுங்கணும். அவங்க கொஞ்சம் நேரம் நம்ம நிற்கக்கூடாது, லேசாக அப்படி ஒதுங்கணும். ஆனால் பல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டெக்னிக்லாம். பயிற்சி பண்ணணும். இது உள்
உள்தடை. சரிங்களா? என்ன பண்ணோம்? வெளியே தடுத்தோம், அப்படியே கையை மாற்றி உள்ளே தடுத்தோம். இப்படி வெளியே தடுத்தோம், உள்ளே தடுத்தோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து பண்ண போகிறோம். சரிங்களா? குத்து. வெளித்தடை, அந்த கையில் குத்து. இது உள்தடை. கை வெளிப்பக்கம் வருது, நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு வெளியே அப்படியே உள்ளே தடுத்தேன். சரிங்களா? குத்து. உள்தடை, உள்தடை. குத்து. வெளித்தடை, வெளித்தடை. இதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி மாற்றி பயிற்சி பண்ண பாருங்கள். உள்பக்கம் தடுக்கிறேன், அப்படியே மாற்றி வெளிப்பக்கம் தடுக்கிறேன். என்ன பண்ணுறேன்? உள்ளே தடுத்தனா அப்படியே வெளியே தடுக்கிறேன். அதே கையில் வெளித்தடை பண்ணுறேன், அதே கையிலே உள்பக்கம் தடுக்கிறேன். சரிதா? எனக்கு வந்து வெளியே உள்ள, அவருக்கு குத்து அதே தான். நான் வந்து என்ன பண்ணுறேன்? இது வெளியே தடுக்கிறேன்னா இப்படி கை போனால் வெளித்தடை, அதே கை என்ன பண்ணுறேன்? அப்படியே உள்பக்கமாக தடுக்கிறேன். உள்தடை, வெளியே உள்ள, உள்ள வெளியே, அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். பாருங்கள். வெளித்தடை, உள்தடை, வெளித்தடை, உள்தடை, உள்தடை, வெளித்தடை. இது வெளியே, இது உள்ள, வெளியே உள்ள, உள்ள வெளியே, உள்ள வெளியே, வெளியே உள்ள. இது புரியாது, பயிற்சி பண்ணாதே உங்களுக்கு வந்து புரியும். அப்படி 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 கொஞ்சம் ஏமா கொடுத்து அப்படி 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 போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? வேகமாக செஞ்சோம் பயிற்சி பண்ணிக்கணும். ஒன்றுமே இல்லை, உள்ள வெளியே, வெளியே உள்ள, இதை மாற்றி 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 நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள். இதே குத்த உள்கட்டு வெளிக்கட்டு இதே வச்சு பாருங்கள். இந்த 3 குத்து பண்ணோமா? இந்த 3 பஞ்சுக்கானதான் பார்க்க போதில் என்னென்ன வருமங்கள் இருக்குது, எந்த இடத்த பார்த்து குத்தணும் அப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மொதல் குத்து பாருங்கள். மூக்கை பார்த்து குத்தணும், நெஞ்சுக்குள்ளேயே பார்த்து குத்தணும், தொப்பில் பார்த்து குத்தலாம், அதில் அது கீழே குத்தலாம். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய வருமங்கள், அதை பாதிப்பு என்ன, அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ சும்மா செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம பார்த்துக்குவோம். பாருங்கள். முதல் குத்து மேல் குத்து, வெளித்தடுக்கணும், வெளித்தடை ஃபஸ்ட்டு. இதுவும் வெளித்தடை தான், கீழே வெளித்தடை தான். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, மூஞ்சிக்கு நேராக வருது. மூஞ்சிக்கு நேராகவே கையை வந்து என்ன பண்ண, இப்படி இப்படி பயிற்சி பண்ணோமா, அதை மூஞ்சிக்கு நேராக அப்படி கையை மேலே தூக்கி கட்டுறேன். அவ்வளோதான். அப்படி தடுத்துட்டேன். இப்போ நெஞ்சுக்கு நேராக வருதா, அப்படி தடுத்துக்கிட்டேன். கீழே வருதா, கை கீழே கொண்டு போயிட்டேன். ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே தனியாக செஞ்சு காமிச்சோன்னா 1 நேராக வரப்போ கீழே, 2 கீழே வேச கீழே கொண்டு வரணும் கையை. பாருங்கள். 1 2 3 1 2 3 ஆத்தே பண்ணுறீங்க. நிற்கிறோம். 1 2 3 பாருங்கள். வெளிப்பக்கம், வெளிப்பக்கம், அப்படியே வெளிப்பக்கம் தான். வெளித்தடையதே பண்ணுறேன். எல்லா பக்கமும் வெளியே தடுக்கிறேன், வெளியே தடுக்கிறேன், வெளியே தடுக்கிறேன். வெளியே, 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 அப்படி எல்லாமே வெளிக்கட்டுதேன். பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்துட்டு வந்துடும். சரிங்களா? கை பார்க்க என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. பூராமே வெளிக்கட்டுதே பண்ணுறேன். முதல்ல கண்ணை பார்க்க வேணாம், குத்த பாருங்கள். குத்த பார்த்துட்டு நல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி லேசாக லேசாக மட்டும் அப்படி போதும். சரிங்களா? இப்போ ஒரு பக்கா ட்ரைனிங்கான ஒரு கராத்தே மாஸ்டர் இது, அதனால் கரெக்டாக நம்ம வந்து செய்கிறோம். இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணுறப்ப மெதுவாக பண்ணுங்கள். சரிங்களா? இல்லைன்னா கஷ்டம். மெதுவாக ஃபஸ்ட்டு நல்லா பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் வேகமாக பண்ணலாம். இப்போ இந்த 3 கட்டுக்கான வெளியே வெளியே தடுத்து நம்ம தடுத்தோம். இதே பாருங்க. இப்போ உள்பக்கமாக தடுத்து நான் காமிக்கிறேன். நிற்கிறோம். பாருங்கள். உள்பக்கம் முதல்ல என்ன பண்ணேன்? வெளியே தடுத்தேன்னா அந்த கையில் வரப்பையும் வெளியே தான் தடுத்தேன், கீழே வரப்பையும் வெளியவே தடுத்தேன். சரிங்களா? இப்போ எல்லாமே உள்பக்கம் தடுக்க போகிறேன். 1 2 3 பாருங்கள். முதல்ல என்ன பண்ண? வெளியே வெளியே தடுத்தப்போ பாருங்கள். உள்ள 1 2 3. சரிங்களா? 1 2 3. சரியா? பாருங்கள். நிற்கிறோம். 1 2 3 குத்து. 1 2 3 1 2 3 1 2 3. எல்லாமே என்ன பண்ணுறேன்? உள்பக்கமாகவே தடுக்கிறேன். இந்த குத்து உள்ளே தடுக்கிறேன். அப்போ என்ன பண்ணேன்? அப்போ இப்படி தடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்? உள்ளே தடுக்கிறேன். உள்பக்கமாக தடுக்கிறேன், உள்பக்கமாக தடுக்கிறேன். குத்து குத்து அப்படி கீழே கொண்டு கீழே. சரியா? குத்துங்க. அந்த குத்து. 1 2 3 1 2 3 1 2 3. ஒன்றுமே இல்லை. அந்த உள்கட்டு வெளிக்கட்டு என்ன பண்ணுறேன்? மாற்றி 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 செய்கிறேன்.
அப்படியே வெளியே தடுத்தோம், உள்ளே தடுக்கிறோம், ஒன்றுமே இல்லை. வெளியே தடுத்தோமா, உள்பக்கம் இப்படி நம்ம தடுக்கலாம், உள்பக்கம். சரிங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காண்டி சொல்கிறேன். நிற்கிறோம், மேலே குத்து 1, அப்படி ஆப்போசிட்டில் 2, கீழே வரப்போ அப்படி கை கீழே போயிடணும். பாருங்கள், இது கீழே பாருங்களேன். கீழே நம்ம இப்படியும் நம்ம தடுத்துக்கலாம், இப்படியும் நம்ம தடுத்துக்கலாம். சரிங்களா? நிற்கிறோம், 1 2 3. கையை என்ன பண்ணுறேன், இப்படி தடுத்தோமா, திருப்பி இப்படி மாற்றினேன், அவ்வளோதான். குத்து 1 2 3. குத்து 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. பாருங்கள், ஒரு வாட்டி செஞ்சு பொறுமையாக செஞ்சு காட்டுறேன். குழப்பிக்கே வேணும். குழப்பறமா என்னடா உள்ளே தடுக்கிறாரு, அப்புறம் திடீர்னு வெளியே தடுக்கிறாரு, எல்லாம் பயிற்சி பண்ண போனால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கவனிங்க, இப்போ நேராக ஒரு குத்து வருது, அப்படி நம்ம அவர் வலது கையில் குத்துறாரு, நானும் வலது கையில் என்ன பண்ணுறேன், உள் பக்கமாக தடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நெஞ்சுக்குழியை பார்த்து குத்துறாரு, உள் பக்கமாக தடுக்கிறேன். இப்போ கீழே பார்த்து குத்துறாரு, அப்படி கட்ட என்ன பண்ணுறேன், உடம்ப திருப்பி இப்படி பண்ணி உள் பக்கமாக தடுக்கிறேன். இப்போ அந்த கையில் 1 2 3. 1 2 3. 1 2 3. மேலே வர குத்த மேலே தடுக்கிறேன், நேராக வரத நேராகவே தடுக்கிறேன், கீழே வரத கை கீழே கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. சரிங்களா? அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணோம், வெளியே தடுத்து பாருங்கள். இப்போ வெளியே ஒரு வாட்டி தடுத்து காமிச்சிட்டு உள்ளே ஒரு வாட்டி தடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போ வெளிக்கட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதனால தான் இதை வந்து திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதை எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்காது. நிற்கிறோம், இப்போ வெளியே தடுக்க போகிறோம். வெளிக்கட்டு கீழேயும் வெளிக்கட்டு, புரிஞ்சா? இப்போ அந்த கையில் வெளியே தடுக்கிறேன், புரிஞ்சா? இப்போ பாருங்கள், ஸ்லோ மோஷனில் இதே ஸ்டெப்பை செய்கிறோம். 1 2 எல்லாமே வெளியே 3. இப்போ அந்த கையில் 1 2 3. சரியா? இப்போ இந்த துரியை பாரு, அதே வெளிக்கட்டு 1 வெளியே கொண்டு போகிறேன், அப்படி கையை பிளேஸை கொண்டு போகிறேன் 3. இப்போ அந்த கையில் 1 2 3. இப்போ உள்பக்கமாக தடுக்க போகிறேன். என்ன பண்ணேன், வெளியவே தடுத்தேன். இப்போ உள்ள ஆப்போசிட் தடுக்க போகிறேன். 1 2 3. கையை என்ன பண்ணிட்டேன், இப்படி கொண்டு போயிட்டேன். தெரியுதா? 1 2 3. 1 2 3. 1 2 3. உள்பக்கம் 1 2 3. அந்த கடை கொடுத்து எல்லாமே என்ன பண்ணுறேன், உள்ளேயே தடுக்க. புரிஞ்சா? இந்த பக்கம் பாருங்க, எல்லாமே உள்பக்கம் ஆப்போசிட்டில் 1 2 3. 1 2 3. 1 2 3. புரிஞ்சா? அது வெளித்தடை, இது உள்தடை. சரி, இப்போ குத்துப்பிரி வேற என்ன பார்த்தோம், குத்துப்பிரி பார்த்தோமா? இந்த குத்துப்பிரிக்கு முன்னாடி பாருங்கள், இப்படி ஒரு ஸ்டெப்பு பார்த்தோம். இந்த குத்தை எப்படி நம்ம தடுக்க, யாராவது பக்கத்தில் வந்து டக்குன்னு இப்படி அடிச்சிருவாங்க, அப்படி அடிப்பாங்க, அதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நேராக குத்துறாரு, இதை உள்ளேயும் எடுத்துக்கலாம், வெளியும் எடுத்துக்கலாம். இப்போ அதே கையில் ஒரு ஆக்கன் பண்ணி அதை பெரட்டி குத்துறப்ப என்ன பண்ணுறோம், அதே கையிலேருந்து எடுக்கலாம், மாற்றி தருவோம். இப்போ பாருங்கள், ஒரே கையில் செஞ்சு காமிக்கிறேன், அப்புறம் அதை மாற்றி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், 1 அப்படி இடது கையில் அவர் குத்துறாரு, இடது கையிலே தடுக்கிறேன், இடது கையில் என்ன பண்ணுறேன், உள்ளே வெளியே தடுத்தேன்னா அதை அப்படியே உள்ளே வந்து அப்படியே அமைய கட்டி தடுத்துட்டேன். அவ்வளோ முடிஞ்சு. குத்து 1 2. 1 2. 1 2. 1 2. உள்ளே தடுத்து உள்ளே எடுத்துக்கலாம், உள்ளே தடுத்துக்கலாம். அப்படி இப்போ பாருங்க, இந்த கையில் வெளியே தடுத்து அடுத்த குத்த அவர் பிரிட்டி நெஞ்சை பார்த்து குத்துறாரு, அதை அப்படி தடுத்துக்கலாம் அடுத்த கையில். சரிங்களா? இப்போ இந்த கையில் பாருங்கள், வெளிக்கட்டு பண்ணுறேன், அப்படி வெளிக்கட்டு பண்ணுறேன், அடுத்த கையில் அப்படி 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 நம்ம என்ன பண்ணலாம், கையை மாற்றி நம்ம வந்து தடுத்துக்கலாம். அப்படி 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 என்ன பண்ணுறேன், கவனிங்க, மெதுவாக செஞ்சு காட்டுறேன். வலது கையில் தடுக்கிறேன், வெளிக்கட்டு, திருப்பி குத்து, அதை இடது கையில் குத்து வரும், அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். குத்து கேட்சும் பண்ணலாம், அப்படி நம்ம தடுத்து விட்டலாம். இப்போ அடுத்த கையில் ஒரு குத்துறாரு, இடது கையில் தடுக்கிறேன், வலது கையில் அந்த வெளிக்கு குத்துறேன். 1
1 2 1 2 1 2 1 2 1 2. தடுக்கிறோம், அதே கையிலே அமுக்கிறோம். இப்போ பாருங்கள், அதே கையிலேயே குத்து. வலது கை வலது கை, இடது கை இடது கை, அதே கையிலே தடுக்கிற 2 குத்தையுமே. அப்போ அந்த கையை மாற்றி தடுத்தேன். இப்போ என்ன பண்ணேன், அதே கையிலே தடுக்கிறேன் அதே கையிலேயே. வெளிக்கட்டு ஆவி, வெளிக்கட்டு ஆவி, ஆவி ஆவி. உள்ளே தடுத்து தடுக்கலாம், வெளியே தடுத்து தடுக்கலாம். இதை மாற்றி 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 நம்ம நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா வந்துட்டு ஒரு எப்படி குத்து வந்தாலும் சரி நீங்கள் அந்த குத்தை கட்டி தடுத்து உங்களை வந்து பாதுகாத்துக்க முடியும். சரி, இப்போ குத்து பிரிங்கிற விஷயத்தை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நிற்கிறோம், கொஞ்சம் தள்ளி நில்லு. பாருங்கள், ஒரு குத்தை பிரிக்க போகிறேன். குத்து பிரி ஒன்றுமே, குத்தை தடுக்கிறேன்னா தடுத்து திரும்பி பிரிப்பேன். அப்புறம் நாம் குத்தலாம், அதை அப்புறம் பார்ப்போம் நம்ம. குத்து இப்போ பிரிக்கிறது மட்டும் செஞ்சு காட்டுறேன். 1 2. அந்த கையில் குத்து. பாட்டு இப்போ பாருங்கள், நிற்கிறோமா, குத்து வருதா, தடுக்கிறேன், அதே வெளிக்கட்டு பண்ணுறேன். இப்போ உள் பக்கமாக அந்த கையை வச்சு என்ன பண்ணுறேன், பிரிக்கிறேன். அப்போ எனக்கு இது ஊரை என்ன கேப்பு கிடச்சி போயிடும். நம்ம அடிக்கலாம், எப்படி வேணால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடிக்கலாம். அதே நம்ம குத்தி பிரியோட ஒரு ஸ்பெஷலு. இதை பிடியாகவும் நம்ம வந்து மாற்றலாம். அப்படி என்ன பண்ணலாம், இதை பிடியாகவும் நம்ம மாற்றி நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் பின்னாடி செய்யலாம் இந்த ஸ்டெப்பில் இருந்து. இப்போ குத்து பிரிக்கிறது மட்டும்தான் செஞ்சு காமிக்க போகிறேன். 1 2. அந்த கையில் குத்து. 1 2. அப்படி அப்படி. இடது கைக்கு இடது கை, வலது கைக்கு வலது கை. அப்படி பாருங்க, குத்து வருது, வெளியே தடுத்துட்டு உள்ளே பிரிக்கிறேன். இப்போ அடுத்த கையில் குத்து வருது. அப்படி புரிஞ்சா, ஸ்லோ மோஷனில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். வலது கையில் குத்துறாரு, வலது கையிலேயே தடுக்கிறேன், இடது கையில் பிரிக்கிறேன். இப்போ இடது கையில் குத்துறாரு, இடது கையிலேயே தடுத்து வலது கையில் பிரிக்கிறேன். அப்படி அப்படி அப்படி. இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. மன தைரியம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அழகாக வந்துடும். அப்படி நம்ம குத்து. அப்படி குத்தும். நிற்கிறமா பாருங்கள். 1 2 1 2. தடுக்கிறேன் பிரிக்கிறேன், தடுக்கிறேன் பிரிக்கிறேன். அப்படி. வலதுகையில் தான் வலது கை, இடது கை வந்து இடது கை. இதில் ஒரு டெக்னிக் இருக்குது பாருங்கள், லேசாக ஒதுங்கணும். இப்போ வலது கையில் குத்துறா, நான் என்ன பண்ணுறேன், உடம்பை திருப்பணும். அப்படி திருப்பிட்டு தடுத்துட்டு அப்படி பிரிக்கணும். இடது பக்கம் வருதா, லேசாக உடம்பு என்ன பண்ணுறேன், ஒதுக்குறேன். அப்படி பிரிக்கணும். அப்படி புரிஞ்சா. ஒரு வாட்டி ஸ்லோ மோஷனில் செய்கிறேன் பாருங்க. இன்னொரு வாட்டி 2 பக்கம் செஞ்சு காமிச்சிடுறேன். 1 2. அந்த கையில் 1 2 1 2 1 2 பாருங்க. 1 2. இடது கைக்கு இடது கையே. அப்படி. சரி, இப்போ இந்த பக்கம் இதே தடுக்கும் வசம். இது தெரிஞ்சாலே நீங்கள் எப்படி குத்து பண்ணாலும் தடுத்துடலாம். வலது கையிலேயே தடுத்து பிரிக்கிறேன். எல்லாமே உடம்ப ஒட்டியே செய்யணும். அப்படி இடது கை வலதில் தடுத்து இடத்துல பிரிக்கிறேன். தடுக்கிறோம் பிரிக்கிறோம், தடுக்கிறோம் பிரித்து எடுக்கிறோம். அப்படி அவ்வளோதான். மாற்றி மாற்றியும் பிரிக்கலாம். இடது கை வலது கை மாற்றி மாற்றியும் பிரிக்கலாம். உள்கட்டு பண்ணலாம், வெளிக்கட்டு, எப்படி வேணால் மாற்றி 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 நம்ம இந்த பயிற்சியை முறைப்படி பழகிடுங்க. அப்புறம் முறையேற்றதான் பயிற்சி நீங்கள் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே வேகமாக பண்ணாதீங்க, மூஞ்சி மாதிரில குத்து விழுந்துடும், கம்பெனி பொறுப்பு இல்லை. சரி, இப்போ அடுத்து பாருங்கள். உதையிறது காமிச்சிருந்தேன்னா அப்படி கீழே உதையிறது மட்டும் காமிச்சிருந்தேன். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ கீழே உதஞ்சா எப்படி நம்ம தடுக்க போகிறோன்னே உதைய பாருங்கள். நேராக நின்று நம்ம உதையை நம்ம வந்து கொஞ்சம் கட்டக்கூடாது, ஆபத்து. ஒதுங்கணும், இல்லைனா பின்னாடி இறங்கிக்கணும். இப்போ ஒதுங்கி எப்படி சரி பார்க்குறேன். உதைய 1. என்ன பண்ணுறேன், கையை கீழே அப்படியே அமுக்குறேன். அவ்வளோதான். இந்த விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விரல்களை வச்சு நல்லா தண்டால் எடுத்துக்கணும். நீங்கள் சும்மா என்றைக்கோ ஒரு நாள் வெயிட் அவர் அடிக்கிறாரு, நீங்கள் விரலை தட்டிட்டு விரல் ஒடிஞ்சு போயிடும். சரிங்களா, பார்த்துக்கணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்மளோட எந்த ஒரு தமிழ் கலையாக இருந்தாலும் சரி, மெய்ப்பாடம்ங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. மெய்யினா உடம்பு. அதுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சி நம்ம வந்து செஞ்சிடணும். அப்போ தான் உடம்பு வந்து சண்டைக்கு வந்து ரெடி ஆகும். சும்மா நான் மற்ற வேலை பார்த்துட்ருக்கேன், திடீர்னு இங்கே ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு நீங்கள் போய்ட்டு அடித்து தடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை ஒடிஞ்சிடும். பார்த்துங்க, உடற்பயிற்சி பண்ணணும். யார் எந்த வேலை பார்த்தாலும் சரி, டெய்லி சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி கம்பல்சரியாக ஒரு 10-15 நிமிஷம் உடற்பயிற்சி எல்லாருமே பண்ணணும். சரிங்களா?
ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாய் தூங்கிட்டு இருக்கோம், எந்திரிச்சோடனே அப்படியே வாயை பொழக்கும், உடம்பு நெளிக்கும், ஒரு குலுக்கும். இது நாய் கூட ஒரு கோட்டு பண்ணும். மாடு பார்த்தீங்கன்னா இருக்கும், திடீர்னு போய் மண்ணில் போய் அப்படியே கொம்பை முட்டி கொம்பை அப்படியே ஷார்ப் பண்ணும். இந்த மாதிரி இப்போ பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இதெல்லாம் நகத்தெல்லாம் ஷார்ப் பண்ணும். புலி சிங்கம்லாம் மரத்துலலாம் போயிட்டு. உடற்பயிற்சி வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும், சரிங்களா? சரி, இப்போ உதையிறது பாருங்கள். நிற்கிறோம் பாருங்கள், காலை என்ன பண்ணுறேன், ஒதுங்குறேன். அப்படி வருது, என்ன பண்ணுறது, காலை எடுத்து அது ஒதுங்கிட்டேன். தடுப்பு அந்த அப்படி தடுப்பு ஒதுங்கிட்டாலே அடிப்படாது. கையை வைக்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு தான். அப்படி 2 கை கூட நம்ம அப்படி வச்சுக்கலாம். அப்படி 2 கை கூட வச்சுக்கோங்க, நல்லா பக்கா சேஃப்டி அது, சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, வருது ஒதுங்கி தடுத்தோம். இந்த பக்கம் வருது ஒதுங்கி தடுத்தோம், சரியா? 2 கையும் வைக்கலாம், ஒரு கை வைங்க, 2 கை வச்சா நல்லது. சரி, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வேளை அவர் வந்துட்டு இப்போ இடத்துல வச்சுனேன், ஒரு ஸ்டெப்பில் வந்து இப்படி காலை எடுத்து வச்சு அவர் உதயிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும், காலை ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணேன், சொருகால் போட்டு பின்னாடி போயிட்டேன். சிலம்பத்தோடைய கால் பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு பேர் என்னது, சொருகு கால். அடி வரும், இந்த காலத்துக்கு என்ன பண்ணுறேன், பூட்டி கட்டிட்டேன். அதான் முடிஞ்சு, சேஃப்டி. அப்படி என்ன பண்ணுறோம், காலை பிடிச்சோம், அப்படி பண்ணி. இது 1வது மெத்தட், சரி? அது கால் பாருங்கள், அங்கன்னா வீடியோ தெரிஞ்சிருக்காது, மாடி செஞ்சு காட்டுறேன். ஒதுங்கி தடுக்கிறேன். 1 2 1 2 1 2. இது 1வது மெத்தடு. இப்போ 2வது பாருங்கள், காலை எடுத்து வச்சு உதஞ்சாங்க அப்படின்னா நிற்கிறோம். காலை என்ன பண்ணேன், சொருகால் போட்டு பின்னாடி வச்சு நிற்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு. நிற்கிறோம், அவ்வளோதான், யா அப்படி நம்ம தடுத்துக்கோம். இதை 2 காலையும் மாற்றி நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். இது ஒரு மெத்தட். ஏன்னா அது சொருகாலை எடுத்து தடுக்கக்கூடிய முறை. இப்போ அடுத்து பாருங்கள், இதே இதை டக்குன்னு அப்படி சர்க்கிள்லேயும் நம்ம இறங்கி தடுத்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன பண்ணுறேன், சர்க்கிளில் வர அடியே தடுத்துக்கிறோம்ப்பா. மூஞ்சி கூட முன்னாடி கொடுக்கக்கூடாது, நம்ம அப்படி அப்படின்னு சர்க்கிள். இப்போ காலை நம்ம எடுத்து வச்சு நம்ம தடுத்துக்கணும். நின்ன இடத்துல தடுக்கக்கூடாது. ஒன்று ஒதுங்கி தடுக்கணும், இல்லை சொருகாலில் தடுக்கணும், இல்லை சர்க்கிளில் தடுக்கணும், இல்லை காலை எடுத்து வச்சு தடுக்கணும். இப்போ காலை எடுத்து வச்சு தடுக்கக்கூடிய முறையை பாருங்கள். அவ்வளோதான். என்ன பண்ணேன், காலை எடுத்து வச்சு தடுத்துட்டேன். அப்படியே அப்படி, சரிங்களா? இது உதையை தடுக்கக்கூடிய ஒரு முறை. இப்போ பாருங்கள், உதையை மட்டும் செஞ்சு காட்டுறோம். முதல் முறை உதையிறாங்க, ஒதுங்குறோம். அப்படி சரி. இப்போ 2வது பாருங்கள், பின்னாடி போகிறது. சொருகாலில் என்ன பண்ணுறோம், காலை எடுத்து சொருகாலில் வச்சு நம்ம தடுக்கிறோம். இப்போ பாருங்கள், 3வது சர்க்கிளில் இறங்குறது. அப்படி தடுத்துக்கிறோம். நிற்கிறோம், அப்படி நம்ம தடுத்துக்கிறோம், சரியா? அப்படி நம்ம தடுத்துக்கிறோம். இப்போ 4வது பாருங்கள், காலை எடுத்து வச்சு தடுக்கக்கூடிய முறை. காலை எடுத்து பின்னாடி வச்சிடணும். அவ்வளோதான், காலை எடுத்து பின்னாடி வச்சிடணும், சரிங்களா? ரைட். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. திரும்ப பாருங்கள். அற்புதமான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ இது. வந்துட்டு நம்மளுடைய தமிழ் கலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கோர்த்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ன விஷயங்களை மட்டும், அப்புறம் வட்டை குத்து, அந்த ரவுண்டு ஸ்கிக் என்று சொல்லக்கூடிய உள் சவுக்கு, வெளி சவுக்கு, வட்டை உதை எல்லாமே வந்து அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்பீங்க. அடித்தடை பயிற்சி, பிடிமுறைகள், பூட்டு முறைகள், அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நல்லது, நன்றி. கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்கள். எடுத்தோன்னே யாரும் வேகமாக பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அதனால் பார்த்து பயிற்சி பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு நல்ல ஒரு காலையில் சந்திப்போம். தொடர்ந்து கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் அப்படியே பயிற்சி பண்ணுங்கள். அப்போதே வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? நல்லது, நன்றி.